ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க இருமுடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரவி தேஜாவோட ஒரு படம். இப்போ தமிழ் டப்பிங் வெர்ஷனே தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்பவே அடாவடியாக இருந்த ஒரு நபர் இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஃபேமிலியோட ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. ஒரு பொண்ணு, மனைவி அப்படின்ட்டு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதுதான் குடிப்பழக்கம். அதை அவரால் நிறுத்தவே முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு மேல அவருக்கு மிகப்பெரிய பாசம் இருக்கு. அதே மாதிரி தான் அவங்க பொண்ணுக்கு. அவங்க ஊர்ல இருக்க பொண்ணுங்களை எல்லாரையுமே இவரு தான் பொண்ணாதான் பாக்குறாரு. அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா அவங்களுக்காக இவரு நிக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா தான் பொண்ணு ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக 41 நாள் ஐயப்பனுக்கு மாலையும் போடுறாரு இவர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, ஊருக்குள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு வர பிரச்சனை என்ன, அதுக்கு நம்ம ஹீரோ எப்படி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்றது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான். அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பாண்டிங்கா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே, அதாவது பெண் குழந்தையை பெற்ற எல்லாருக்குமே இந்த சீன்ஸ் எல்லாமே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அவர் ஒரு மாஸ் ஹீரோ தான். அதுக்கேற்ற மாதிரி இதுல கிளாஸாவும் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பிச்சு உதறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. பல இடத்துல ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா படம் சவுண்டா இருக்கு. குறிப்பா சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜி பிரகாஷ் குமாரோட சாங்ஸுமே நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருக்கு. நானும் ரீசெண்டா பார்க்குறேன் பல புது படங்களுக்கு ஜி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயமாவே இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சூப்பரா எங்கேஜிங் அல்டிமேட்டா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிலருக்கு பிசிறு தட்டவும் தான் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்டென்ட் வச்சு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி மிஸ்ட்ரின்ட் வச்சு சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல அது மிஸ் ஆகவும் தான் செய்யுது. அதே மாதிரி படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே அல்டிமேட்டாவே இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கலான்ட்டு ஒரு சில இடங்கள்ல தோணவும் தான் செஞ்சது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் படம், எல்லாருக்குமே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.